ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரூட்டு பக்கா மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் மகாபலிபுரம் தான் வந்திருக்கோம். மகாபலிபுரம்னோடனே நீங்கள் அந்த மகாபலிபுரம் போய் அங்கே போய் காட்ட போகிறோம்னு நினைக்காதீங்க. அங்கே இல்லை, நம்ம இந்த இடத்துல டைனோசர் மியூசியம்னு சொல்லிட்டு ஒரு இடம். மக்களே இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். மொத்தமாக 2 பேருக்கு சேர்த்து 800 வாங்குறாங்க. கேமராவுக்கு ஒரு 100 rupees வாங்கியிருக்காங்க. பே பண்ணியாச்சு. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட நிறைய இடம் இருக்குது உள்ளே. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லைனாக போவோம். வாங்க உள்ளே போகலாம். மக்களே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஸ்னாலே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சிப்பியை வந்து ஒரு சிப்பியாக எடுத்து அதை ஒட்டியே ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, மேலே வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செல்ஸ்லேயே வந்து டிசைன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. வேற லெவலில் இருக்குது எல்லாமே. சூப்பராக, ஆனால் செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மக்களே. எல்லாத்துக்குமே இவங்க வந்து சூப்பராக இருக்குது மக்களே. மறக்காமல் சின்ன பசங்களை கூட்டுவாங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க அவங்க. அதெல்லாம் உள்ளே வந்து ராக்ஸ் அண்ட் மினரல்ஸுக்கு தனியாக வந்து ஷோகேஸ் மாதிரி வச்சு எல்லாத்தையுமே பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்கவே செம்மையாக இருக்குது. எல்லாமே வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி எல்லாம் அந்த புக்ஸில் தான் பார்த்துருப்போம். அதெல்லாம் அது எல்லாமே இங்கே பயங்கரமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே கிளியராக பயங்கரமாக இருக்குது பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. அதனால் சின்ன பசங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அவங்க லைக் பண்ணுற இடம் தான். நம்மளெல்லாம் வந்து பார்க்கலாம், ஏன்னா நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதெல்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணுவோம் நம்மளும். அதே மாதிரி வந்து ராக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலராக வச்சுருக்காங்க. வெரைட்டி நிறைய கலராக அந்த எரிமலை கற்கள்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பிளாக்லேயே வந்து கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா கலர்லேயும் வந்து கிறிஸ்டல்ஸ் இருக்குது. இங்கே எல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. மறக்காம வாங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு அதான், அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியே எக்ஸிட் ஆகிடலாம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்றத. வாங்க போகலாம்.
மக்களே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், அந்த இடத்துக்குள்ளே தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40,000 கலெக்ஷன் வச்சுருக்காங்களாம். அது எப்படி தான் 40,000 பயங்கரமாக காட்டினா, எனக்கு தெரிஞ்சு 40,000 மேலேயே இருக்கும் போல இருக்கு. சின்ன சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வந்து அந்த சங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் வந்து பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு கண்ணுலே தெரியாது, அவ்வளவு குட்டிலாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு எப்படிதான் கலெக்ட் பண்ணி வச்சு எல்லாத்துக்கும் நேம் வேற போட்டு வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. எந்த பக்கம் சுத்தினாலும் ஒரு சைஸ் ஒரு அந்த எப்படி சொல்றது, அந்த சங்கெல்லாம் பார்க்கவே பயங்கர இதுவா இருக்கு. கண்டிப்பா சின்ன பசங்க வந்தாங்கன்னா லைக் பண்ணுவாங்க. ஆனா அந்த 40,000 செல்ஸை வந்து அவர் ஒரே இடத்துலலாம் எடுக்கல. ஆமா, ஏகப்பட்ட கண்ட்ரி போயிருக்காரு. ஏகப்பட்ட கண்ட்ரில ஓனர் வந்து ஏகப்பட்ட போட்டிருக்காங்க. கண்டிப்பா வந்து பாருங்க. அவர் நிறைய கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அவரோட இந்த செல்ஸ் மியூசியம் வந்து நிறைய எக்ஸிபிஷன்லாம் வச்சிருக்காரு. அது எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர்லாம் வர வந்திருக்கு. அவரு நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 40,000 வீடியோவே எங்களால எடுக்க முடியல, அவ்வளவு இருக்கு உள்ள. எங்களால காட்ட முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். மத்தது நீங்க நேர்ல வந்து பாருங்க. சூப்பரா. அடுத்த இடத்துக்கு வந்து நாங்க உள்ள போயிட்டு வந்துட்ட பிறகு அந்த உள்ள என்ன இருக்குன்றத நாங்க சொல்றோம் வீடியோ. பார்க்கலாம். மக்களே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் மியூசியமு. அந்த ஃபிஷிங் பண்ணுறது, அதுக்கான லூரு, அது எல்லாமே வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏன்ஷியன் டைமில் யூஸ் பண்ண போட்டு, அதுக்கப்புறம் ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸு, ஏன்ஷியன் ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து போட்டிங் எக்யூப்மெண்ட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை வந்து எல்லாமே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா உட்டனில், அதுக்கப்புறம் வந்து பேம்பு ஸ்டிக்கில், இதில் பண்ணது தான் மக்கள் இருக்குது மெட்டீரியலில். அது எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக வந்து அது எப்படி சொல்கிறது, இதுக்குன்னு நிறைய கடை இருக்குது. நிறைய செஞ்சு விற்பாங்க பாருங்கள், நீங்களே போய் பார்த்துருக்கீங்க. ஒரு திருவிழாவெல்லாம் வச்சுட்ருப்பாங்க. பயங்கரமாக ஷிப்பு, அதுக்கப்புறம் போட்டு, இதெல்லாம் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபாரின். இங்கே இருக்கிற போட்டு ஷிப்லாம் கிடையாது. மினியேச்சர்ஸ் மாதிரி ஃபாரின்ல இருக்கிற போட்டு ஷிப்பு, அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நிறைய உள்ள கலெக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஏன்ஷியன் டைமில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஆளுங்கெல்லாம் வந்து அந்த மீன் பிடிக்கிறத வந்து அந்த கடலுக்குள்ள இறங்கி குத்துவாங்க பாருங்க. அதெல்லாம் சூப்பரா வந்து மினியேச்சர் மாதிரி பண்ணி செம்மையா பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷர்மேன் வந்து யூஸ் பண்ணதுதான். இவங்க வந்து அந்த ஐட்டம்ஸ் தான் உள்ள இருக்கு. எல்லாமே யூஸ் பண்ணதுதான். எல்லாருமே ஒரு ஃபிஷர்மேன் வந்து யூஸ் பண்ணதை அவங்க கிட்ட இருந்து வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா அதுதான் இருக்கு. மேக்ஸிமம் சூப்பரா இருக்கு. அது வந்து ஃபிஷிங் இறங்கிட்டா உள்ள என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே உள்ள பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தா செம்மையா இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடலுக்குள்ள போய் அதை ஒரு மினியேச்சரா ஒரு கார்ட்டூனா ஒரு 3D பார்த்தா என்ன எஃபெக்ட் இருக்குமோ உள்ள போனா அது கிடைக்கும். பாக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஆமா, சூப்பரா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஓகே மக்களே, அடுத்த பிளேஸ் என்னன்றத போய் பார்க்கலாம். வாங்க போலாம். கூப்பிடுது, எடுக்கிறியா இல்லையா? சாப்பிட்ற போதுரா, வாடா போலாம்.
இலத்தலை சாப்பிட்றதுக்கு. தண்ணி பேர் வெயிட்டு பேப்பர் வெயிட் வைக்க மாட்டான். இன்ட்ரெஸ்ட் எல்லாம் மத்துனுக்குற மக்களே, நம்ம டைனோசர் மியூசியம்குள்ளே வந்துட்டோம். இந்த டைனோசர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி இருக்காங்க இவங்களுக்குன்னு சொல்லிட்டு. உள்ள என்ட்ரி ஆனதுலேருந்து வந்தோன்னா கத்தினியாக கிடக்குதுங்க. அதுக்கு பார்த்து சாப்பாடு போடுறாங்களான்னு தெரில. எங்ககிட்ட இருந்ததுன்னா புடிங்கி சாப்பிடலான்னு வருதுங்க. ஒருத்தர் ரொம்ப அமைதியாக இருக்காரு. இவ்வளோ நேரம் கத்தி நின்றாரு, டயர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். வாயை போந்த மணியே நிற்கிறாரு. எல்லாம் ஐயோ கத்தி கத்தி அவங்க டயர்ட் ஆகிறாங்களோ நம்ம டயர்ட் ஆகிட்டோம். என்னத்த சொல்றது, நல்லா இருக்கு மக்களே. சின்ன குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன பசங்க வந்தா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. செம்மையா இருக்கும். நம்ம டைனோசர் நிறைய பேருக்கு டைனோசர்லாம் ரொம்ப பிடிச்ச சின்ன பசங்கலாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கூட்டுவாங்க. ஜுராசிக் பார்க்கு கூட்டு போறேன்னு சொல்லி கூட்டு வந்துருங்க. இங்க வந்து விட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா விளையாடுன்னு இருப்பாங்க. அப்புறம் கூட்டு போயிடுங்க. வேற என்ன மச்சான், அப்படியே போய் பார்ப்போம். மேல என்னமோ இருக்குன்னு சொன்னாங்க. ஐயோ பாருங்க, பசி எடுத்துக்கிச்சு அவனுக்கு. கிளம்புன்றான். எங்களை கிளம்பு, தயவுசெய்து கிளம்புடா இங்கேருந்து. ஏன்டா எங்க உயிரை எடுக்கிறீங்கன்னு கேக்குது. அது வந்தோடனே எங்களை கத்த விட்டுறானுங்க அப்படின்ட்டு அதுக்கு பான்னு தூங்கி நின்றுதுங்க. நாங்கள் வந்து எழுப்பி விட்டோம்னு நினைக்கிறேன். வேற கை வேற நகத்தை வேற ஒருத்தர் கத்தினே இருக்கான். சரிடா சரிடா நாங்கள் போயிடும்டா. டேக்கர் பாய். டைனோசர் முட்டைக்குள்ள இருந்து வரேன். பயங்கரமா இருக்காடி. டைனோசர் கோவப்பட்டுற போது வெளியே போயிடும். மக்களே, இப்போ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து டைனோசர் மியூசியம் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆரர் ஹவுஸ் இருக்குது. அதுக்கு வந்து 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து கேமிங் ஜோனும் வச்சுருக்காங்க. அப்புறம் விஆர் இதுவும் இருக்குது, கேமிங்கும் இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மக்களே. இந்த ஆரர் ஹவுஸ்க்கு அப்புறமேட்டு வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து 2 இடத்துக்கு நாங்கள் போகல மக்களே. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் அக்வேரியம் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த அக்வேரியம்குள்ளே போயிட்டு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ் அக்வேரியம் போட்டாச்சு. இது வந்து சின்ன சின்ன மீன் தொட்டி வந்து எப்படி ஒரு ஃபிஷ் வாங்குற இடத்துல போனால் எப்படி வந்து அந்த சின்ன சின்ன பாக்ஸில் வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு, நல்லா சூப்பராக மீன். நல்லா தண்ணிலாம் மாத்துறாங்க போல இருக்கு. நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க. அதை வந்தாங்கன்னா பசங்க என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாமல் இன்னொன்று வந்து மேலே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு 3D பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதோட நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த 2 இடம் நாங்கள் போகல, ஏன்னா வந்து அது அந்த அளவுக்கு இதில். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கு இடம். ஸ்கூல் பசங்க நாங்கள் இப்போ கிளம்புற டைமுக்கு ஸ்கூல் பசங்க ஒரு 2 பஸ் வந்து இறங்கியிருக்கு. எல்லாம் குட்டி குட்டி பசங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். டேக் கேர். திஸ் இஸ் யுவர் லலித். Bye.